ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம எக்கனாமியோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அதோட அந்த டாபிக் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மணி அண்ட் பேங்கிங் அடுத்த டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் நான் மணினா என்னன்னு சொல்லியிருக்கேன், பேங்க்ஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது போக இன்னொரு வீடியோ வரும், அதில் வந்து பேங்க்ஸ் பேலன்ஸுக்கு டாபிக் முடிச்சுட்டு நம்ம மானிட்டரி பாலிசி பார்ப்போம். ஏன்னா பேங்க் பற்றி தெரிஞ்சாதான் அவங்க கொண்டு வர மானிட்டரி பாலிசி பற்றி நம்மளுக்கு புரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மானிட்டரி பாலிசின்னு படிக்காமல் இந்த ஆர்டர் மணினா என்ன, அதுக்கப்புறம் பேங்க்னா என்ன, பேங்க்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசி, இந்த ஆர்டர்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ எக்ஸாம்ல வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஓகேங்களா? இது வந்து மேபி 2 வீடியோல கவர் பண்ண பார்க்குறேன், ஆல்வேஸ் 3 வீடியோவா மேக்ஸிமம் போகும். அதுக்கு மேலே இதில் கண்டென்ட் இல்லை. ஓகேங்களா? ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மணினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு மணினாவே நம்ம மைண்டில் என்ன வரும், கேஷ். நம்ம கையில் இருக்கிற அந்த ருப்பி நோட்ஸ் தான் நம்மளுக்கு மணினா மைண்டுக்கு வரும். ஆனால் லிட்ரலாக மணினா என்னன்னா நம்மளுக்கு வேணுங்கிற நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எது கொடுத்தா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, அந்த ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுதான் மணி. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர் இல்லை என்ன சர்வீஸ் வேணும்னாலுமே நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா கரன்சி நோட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அதை தாண்டினா மணினா என்னன்னே நம்மளுக்கு தெரியல. ஸோ மணினா அந்த நோட்ஸ் மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிறத ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து மணிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர் சிஸ்டம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கேரட் வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து ரைஸ் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ரைஸ் வேணும், இவங்களுக்கு கேரட் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க கொஞ்சம் ரைஸ் கொடுத்துருவாங்க, இவங்க கொஞ்சம் கேரட் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பேட்டர் சிஸ்டமில் நடந்துச்சு. தமிழில் வந்து பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மணியே இன்வால்வ் ஆகலைன்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் இங்கே மணினா இங்கே என்னன்னா இவங்க கொடுக்க கேரட் வந்து மணிங்கிற மாதிரியான மீடியம், இவங்க கொடுக்க ரைஸ் வந்து மணிங்கிற மாதிரியான ஒரு மீடியம். இப்போ கரன்சி நோட் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் ஆஃப் மணியாக இருக்குது. ஓகேங்களா? ஐ ஹோப் மணினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். உங்களுக்கு வேணுங்கிற பொருளோ சர்வீஸோ நீங்கள் எதையாச்சும் ஒன்று கொடுத்து வாங்க முடியுது அப்படின்னாவே அது மணி தான். ஓகேங்களா? மணியோட டெஃபினேஷன் அதுதான். ஓகே, கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் மணினா என்ன நான் சொல்லிட்டேன். அடுத்து கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் அன் எக்ஸ்டென்சிவ் ஸ்கேல். The use of check, bill of exchange, etc. has gone up. It should, however, be remembered that money is the basis of credit. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்போ அதிகமாக கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம செக் தரோம் இல்லைன்னா கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா, நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு காசு தர போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டு போட்டு செக் தருவீங்க. இல்லைனா ஃப்யூச்சரில் நான் பில் பே பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணுறீங்க. பேசிக்லி ஃப்யூச்சரில் நான் இதை தருவேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது எல்லாமே கிரெடிட் தான். ஓகேங்களா? கடனாக நம்ம எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். கடனாக நம்ம எதை தரோன்னு சொல்கிறோம், மணி. ஸோ இப்போ அதிகமாக இந்த கார்ட்ஸ் எல்லாம் யூசேஜில் இருக்கிறதுனால கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அதிகமாக யூசேஜில் இருக்குது. பட் அந்த கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேசிக் என்னது, மணி தான் பேஸாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் போய் கார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க, கையில் கேஷ் எடுத்துகிட்டு போகல, இல்லை வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகலனாலும் அந்த ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணி உங்களால் பே பண்ணி வாங்க முடியுது, இல்லை செக்கோ பேப்பரை கொடுத்து உங்களால் உங்களுக்கு வேணுங்க திங்ஸ் வாங்கிக்க முடியுதுன்னா அது மீனிங் என்னென்னா நீங்கள் அந்த மணியை கொடுக்க போறீங்கிறத நம்பி தான் உங்களுக்கு எல்லாமே தராங்க. ஸோ அடிப்படையே இது இருக்குன்னா மணி தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து உங்களோட 12th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற கண்டென்ட் தான். இல்லை 90% பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த மணி டாப்பிக்கில் எல்லாமே. பேங்கிங் டாபிக் வந்து நான் என்னோட ஓன் நோட்ஸ் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேக்ட்ஸுக்கெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ மிக்ஸ் ஆஃப் என்னோட ஓன் நோட்ஸும் ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கும் இந்த வீடியோ முடித்தோடனே போய் 12th 5th சாப்டரும் 6th சாப்டரோட ஸ்டார்டிங்கும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 5th சாப்டரில் இன்ஃப்ளேஷன் மட்டும் படிக்க வேணாம், அது நான் அடுத்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? படிக்கணும்னா படிக்கலாம், பட் நான் அடுத்த வீடியோவில் அதை மறுபடியும் கவர் பண்ண தான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ போய் படிக்கணும், இப்போவே படித்து வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5th சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கில் பார்த்துக்கலாம். ஸோ அதே தான் நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, எவல்யூஷன் ஆஃப் மணி. இப்போ நான் சொன்ன பேட்டர் சிஸ்டமில் அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு கொடுத்தாங்கன்னு, அதுலேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கரன்சி வரைக்கும் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர் சிஸ்டம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 2 பேரும் அவங்கக்கிட்ட இருக்கிற திங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. காமனாக ஒன்று இருக்காது. இப்போ இவங்க ரைஸ் தராங்கன்னா இவங்க மேபி வீட் தருவாங்க.
2 பேரும் காமனாக எதையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இல்லைன்னு தான் இது வாங்குறாங்க, இவங்க கிட்ட இது அதிகமாக இருக்குன்னு இது தராங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட். அதாவது உங்ககிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 10 கிராம் கோல்டு இருக்குது அப்படின்னா அந்த 10 கிராம் கோல்டு வச்சு நான் என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது மட்டும்தான் என்னால் வாங்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அடுத்து சில்வர் ஸ்டாண்டர்ட். இது வந்து பெருசாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரீஸில் கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. உங்ககிட்ட எவ்வளோ சில்வர் இருக்கோ, கோல்டு மையதான் எவ்வளோ சில்வர் இருக்கோ அதுக்கு தகுந்த திங்ஸ் உங்களால் வாங்க முடியிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கோல்டை வச்சு உங்களுக்கு ஒரு கரன்சி கொடுத்தாங்க. எப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு 1 kg கோல்டு இருக்கு, ஆனால் வீட்டில் வச்சுட்டோ இல்லை அதை தூக்கிட்டு போகிறதோ சேஃப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், இதை கொண்டு போய் பேங்க்ல தரேன். அந்த பேங்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே இதை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு ப்ரூஃப் வேணும், நான் இங்கே கொடுத்துருக்கேன்னு. அதுக்கு அவங்க எனக்கு ஒரு ரெசிப்ட் தராங்க. இந்த மாதிரி இந்த பர்சன் வந்தாங்க, 1 kg கோல்டு என்கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் என்ன பண்றேன், 1 kg வர்த்தான திங் போய் இன்னொரு பக்கம் வாங்கிட்டேன். நான் வாங்கிட்டு இந்த பேப்பரை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இது மாதிரி என் பேர்ல இங்க 1 kg கோல்டு இருக்கு, நீங்க போய் இதை வாங்கிக்கோங்க. பிகாஸ் எடுத்துட்டு வர்றது எனக்கு அவ்வளோ சேஃபா படலை அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க, இந்த ரெசிப்டை திருப்பி கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு இந்த கோல்டு எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அந்த பேரை மாத்திக்காங்க, என் பேர்ல இருந்து தான் அவங்க பேர்ல எழுதிக்குவாங்க. ஸோ இப்போ இது அவங்களோடதுன்னு ஆயிடுச்சு. இப்படிதான் உங்களுக்கு வந்து பேப்பர் கரன்சி வந்திருக்கும். ஓகேங்களா? இப்பவுமே நம்ம பேப்பர்ல எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஆர்பிஐ கவர்னர் வந்து சொல்லுவாரு, இதை கொண்டு வரவங்களுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் தரப்போறேன், ஆர்பிஐ வந்து இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி 500 rupees வர்த்தானது இவங்ககிட்ட இருக்குன்னு அவங்க சைன் பண்ணி தர மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் பேப்பர் கரன்சி வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கோல்டு இல்லாம நார்மலாவே கவர்மெண்ட் வந்து மணியை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தான் ஃபியட் மணின்னு சொல்லுவோம். ஸோ கடைசியாக டாலர் தான் கோல்டை பேஸ் பண்ணி மணி பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா கரன்சிஸுமே அவங்க கவர்மெண்ட்டாக டிசிஷன் எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் வேர்ல்ட் லெவலில் எல்லா டிரான்சாக்ஷனும் டாலரை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அப்புறம் 1970s வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுமே கோல்டை வச்சு பிரிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பழக்கத்தினால இப்போ வரைக்கும் நம்ம டாலரில் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேப்பர் கரன்சி இப்படிதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பேப்பரை வச்சு நம்ம வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்துச்சு. பிளாஸ்டிக் மணிங்கிறது அதுதான். கார்டு பேமெண்ட்டுக்கு நம்ம வந்தோம். இப்போ வந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்து போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எவல்யூஷன் ஆஃப் மணி. பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ மணினா என்னென்ன பார்த்தோம், மணி வந்து எப்படி பார்ட்டர்லேருந்து இப்போ கிரிப்டோ வரைக்கும் என்னென்னலாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சப்ளை ஆஃப் மணி. தமிழில் வந்து பண அளிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, மணி சப்ளை மீன்ஸ் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி இன் அன் எக்கனாமி. ஸோ இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியன் எக்கனாமியில் எவ்வளோ மணி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கோ அதை தான் நம்ம வந்து மணி சப்ளைன்னு சொல்லுவோம். Money supply plays a crucial role in the determination of price level and interest rate. ஸோ இப்போ நம்மளோட கண்ட்ரியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, எவ்வளோ மணி பீப்புள் கையில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட நம்மளோட வாங்குற பொருளோட ப்ரைஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பீப்புள் கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய டிமாண்ட் வரும். ஆனால் சடனாக டிமாண்ட் வருதுன்னா சப்ளை அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும், சப்ளை இல்லைன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அமௌண்ட் நிறைய இருந்தாவே பீப்புள் இதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து அதுக்கு ஈடு கட்ட முடியாத மாதிரி சப்ளை டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைஸ் அதிகமாயிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ பீப்புள் கையில் அதிகமாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரைஸை வந்து விலைவாசி ஏற்றிட்டே தான் போகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு கவர்மெண்ட் ஒரு சில மெஷர்ஸ் எடுப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனேஜ் பண்ணுறது. இது வந்து மானிட்டரி பாலிசியில பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மைண்டில் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, மணி சப்ளை அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத வச்சு தான் ப்ரைஸும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும். ஓகேங்களா? மணி சப்ளை வியூட் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் ஸ்டாக் அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இஸ் ஃப்ளோ. இந்த ஸ்டாக்னா என்ன, ஃப்ளோனா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாக்னா இப்போ கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஸ்டாக்கு. மந்த் ஃபுல்லாக எனக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதோட மேனேஜ் பண்ணுற அந்த எவ்வளோ ஆவரேஜாக வந்துட்டு போகுது அந்த கணக்கு வந்து ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ
இந்த திங் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன்லயே. ஸோ மணி சப்ளைனா ஒன்றும் இல்லை, எக்கனாமியில் எவ்வளோ மணி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா மணி சப்ளை. ஓகேங்களா? In India, currency notes are issued by RBI and coins are issued by Ministry of Finance. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பணம் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம், கேஷ் பார்த்தாவே தெரியும் ஆர்பிஐயோடதுன்னு. காயின்ஸ் மட்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், பட் காயின்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே காயின்ஸ் எல்லாம் யார் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம அப்படியே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்திய கவர்மெண்ட் கிட்ட அப்படியே மாற்றிட்டோம். அதை நம்ம வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுக்கறத பற்றி பெருசாக டிசிஷன் எடுக்கல, அந்த கன்வென்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மணி சப்ளை இஸ் அ ஸ்டாக் வேரியபிள். RBI publishes information for 4 alternative M1, M2, M3 and M4. ஸோ ஸ்டாக்னா என்ன சொன்னோம், இப்போ மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மணி சப்ளை வந்து ஸ்டாக் வேரியபிள். ஆர்பிஐ வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. M1, M2, M3 and 4 இந்த 4 டைப் ஆஃப் மணி சப்ளையை வந்து ஆர்பிஐ வந்து டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த 4 டைப் ஆஃப் மணி சப்ளை M1, M2, M3, M4னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ M1ல என்னெல்லாம் இருக்குன்னா கரன்சி நோட்ஸ் இருக்கும், காயின்ஸ் இருக்கும், டிமாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கும். டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா அந்த பேர்லேயே இருக்க டிமாண்ட். ஸோ இப்போ நீங்கள் பேங்க்ல போய் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அந்த அமௌண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் டிமாண்ட் டெபாசிட். எதெல்லாம் டிமாண்ட் டெபாசிட்னா சேவிங் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல வரும். ஏன்னா நீங்க எப்போ வேணா டெபாசிட் பண்ணலாம், எப்போ வேணா நீங்க அது வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ M1ல என்னெல்லாம் வருது, கரன்சி, காயின்ஸ், டிமாண்ட் டெபாசிட்ல இருக்குது. கரன்சின்னு என்னன்னா ரொட்டேஷன்ல கேஷா பீப்புள் கையில் எவ்வளோ இருக்கோ அது கரன்சின்னு சொல்லுவோம், அதே தான் காயின்ஸ். டிமாண்ட் டெபாசிட்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ M1னா இதெல்லாம் தான். இப்போ M2னா என்னன்னா M1 கூட ஒரு சிலது சேரும். என்னெல்லாம் சேருதுன்னா சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட், சேவிங் டெபாசிட்டில் சேவ் பண்ணுற அமௌண்ட். M1 கூட போஸ்ட் ஆஃபீஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. M2 அடுத்து M3னா M2 கூட எது சேருதுன்னா டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேயும் கமர்ஷியல் பேங்க்ஸ்லையும் நம்ம வச்சிருக்கிற டைம்டு டெபாசிட்ஸ். டைம் டெபாசிட்னு என்னன்னா நீங்கள் நினச்சோன்னேலாம் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது, ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அமௌண்ட்டை போட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். நான் 2 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன்னு சொல்லி 1 lakh போடுறேன் அப்படின்னா அந்த 1 lakh நான் 2 மாதம் கழிச்சுலாம் போய் எடுக்க முடியாது, 2 years கழிச்சு தான் போய் எடுக்கணும். இல்லை நான் எனக்கு எமர்ஜென்சி 5 monthsலேயே வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் எடுக்க முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் போய் ஒரு சலான் போட்டோ இல்லை ஏடிஎம்ல இருந்தோ என்னால் வித்ட்ரா பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் டைம் டெபாசிட்ஸ். ஸோ M1னா கரன்சி, பீப்புள் கையில் இருக்க காசு, காயின்ஸு, டிமாண்ட் டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட். அது கூட இந்த M1 கூட சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் சொன்னால் அது M2. இந்த M2ஓட சேர்த்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ல வச்சிருக்கிற டைம்டு டெபாசிட், எக்ஸாம்பிள் FD, இதுதான் M3. இந்த M3யோட சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மொத்த டெபாசிட், ஃபார் எக்ஸாம்பிள் RD எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் டெபாசிட் அந்த இந்த ஸ்கீம்லலாம் டெபாசிட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே சேர்த்து வர்றது தான் M4. ஓகேங்களா? ஸோ இந்த 4 டேட்டாவை RBI வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்கிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மணினா என்னென்னு பார்த்தோம். மணி வந்து எப்படி பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து இன்னைக்கு இருக்கிற கிரிப்டோ வரைக்கும் எப்படி எவால்வ் ஆகி வந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து மணி சப்ளைனா என்னென்னு பார்த்தோம். RBI ரிலீஸ் பண்ணுற 4 மணி சப்ளை டீட்டெயில்ஸ் M1லேருந்து M4 வரைக்கும் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ மணியோட டாபிக் அதோட எண்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பேங்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்கேன். 6th chapter 12th standard எக்கனாமி புக்கில் 6th chapterல இது இருக்கு. ஓகேங்களா? So the world's first finance lending bank was the Bank of Venice in 1157 அந்த இயர்ல ஓப்பன் பண்ண பேங்க் ஆஃப் வெனிஸ் தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க். ஓகேங்களா? அது இப்போ நம்ம RBI வந்து சென்ட்ரல் பேங்க்னு சொல்றோம். ஸோ அதுமாதிரி வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் எதுனா ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன். எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1656. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது ஃபேக்ட்டுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பேங்க் ஆஃப் வெனிஸ் தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்.
ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் தான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க். ஸோ இப்போ நம்ம பேங்க் நம்ம இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் ஸ்கூல் புக்லேருந்து பிக்சராக எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் தி பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். பிரிட்டிஷ் ரூலில் கொண்டு வந்திருப்பாங்க 1770. ஸோ அப்போ இருந்து தான் இந்தியாவில் வந்து பேங்கிங்னே உங்களுக்கு வந்து பெருசாக வந்திருக்கும். அது வரைக்கும் இருந்துச்சு, வீட்லேயே வச்சுருப்பாங்க, ஹவுசஸ்லேயே வீட்லேயே வந்து லாக்கர் மாதிரி வச்சு ஃபினான்ஸ்க்கு தரது, மணி டெபாசிட்டாக வாங்கிட்டு அந்த மணியை லெண்ட் பண்ணுவாங்க. அது வர இன்ட்ரெஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுமாதிரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் பேங்க் என்னன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ பிரசிடென்சி பேங்க்ஸ் தான் மெயினாக இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இது ஏன் பிரசிடென்சி பேங்க்னு சொன்னாங்க, இது எல்லாத்தையும் 1921 வந்து மர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1955 வந்து அதை எஸ்பிஐயாக மாற்றிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த பேங்க் என்ன, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். அப்புறம் 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் வந்துச்சு. அந்த 3 பிரசிடென்சி பேங்க்ஸையும் மர்ஜ் பண்ணி 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க. அதை வந்து 1955 எஸ்பிஐயாக மாற்றினாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆர்பிஐ. ஆர்பிஐ எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா April 1, 1935 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி. ஓகேங்களா. January 1, 1949 வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது வரைக்கும் அது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து 1949 அதை நேஷனலைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஹெட் குவார்டர் வந்து கல்கட்டாலேருந்து மும்பைக்கு மாற்றிட்டாங்க. எப்போனா 1937. ஸோ 35 இங்கே வந்திருக்கோம், கல்கட்டாவில் வந்திருக்கோம். 37 அதை வந்து மும்பைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு ஆர்பிஐல அப்படின்னா ஆஸ்பான் ஸ்மித். ஸோ இந்த பர்சன் தான் ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர். இதெல்லாம் ஆர்பிஐ ரிலேட் பண்ண கொஞ்சம் ஃபேக்ட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னா, இதுதான் இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். இது வந்து என்ன மீனிங்னு நம்ம ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடுத்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இதோட மீனிங் புரியும். ஓகேங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா கவர்னர் ப்ளஸ் 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் அலாங் வித் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஆர்பிஐயை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பின்னாடி இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ அது இங்கே வேணாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்பிஐயோட ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க்ஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே என்னோட ஓன் நோட்ஸ்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்கேஸ் நான் ஸ்லைடில் இல்லாதது ஏதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பெருசாக இருக்காது மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற பேங்கிங் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான் டாப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆர்பிஐ தான். ஆர்பிஐக்கு கீழே தான் எல்லா பேங்க்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ கீழே இருக்கிற பேங்க்ஸில் ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு இருக்குது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட டைப் எல்லாம் நான் அடுத்த ஸ்லைடில் வச்சுருக்கேன், ஏன்னா ஒரே ஸ்லைடில் வைக்க பிளேஸ் இல்லை. இப்போ ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்ப்போம். இப்போ நான் ஸ்கெடியூல்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் ஸ்கெடியூல் 6 இருக்கிற ஸ்டேட்ஸுக்குன்னு ஒரு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு பாலிட்டியில். ஸ்கெடியூல்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அதுக்குன்னு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மீனிங்கில் தான் இருக்கும். ஸோ ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்னா இவங்க ஒரு சில ரூல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இவங்களை வந்து ஸ்கெடியூல்டு பேங்க்னு சொல்கிறோம். இந்த ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் 2 டைப்பில் இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்னு இருக்குது, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எது என்னன்னா எஸ்பிஐ இருக்குது, அப்புறம் அது போக நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்குது, லைக் கனரா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இதெல்லாம் பப்ளிக் செக்டார் பேங்க்கு கீழே வரும். ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, ஃபாரின்லேருந்து இங்கே வந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி, இதெல்லாம் நம்ம இந்தியன் பேங்க் தான், பட் ப்ரைவேட். ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்தியன் பேங்க்ஸ் ப்ரைவேட்டில். அதே ப்ரைவேட்டில் ஃபாரின் பேங்க்ஸுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சிட்டி பேங்க்னு இருக்குது, பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ
ஆர்பிஐ தான் மேலே இருக்கு. ஆர்பிஐக்கு கீழே 2 டைப் ஆஃப் பேங்க் பிரிக்கலாம் ப்ராடா. ஒன்று வந்து கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவோம். கமர்ஷியலை வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்னு பிரிப்போம். பப்ளிக்ல எஸ்பிஐ ப்ளஸ் அதர் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்கு. அதுவே ப்ரைவேட்ல பார்த்தோம்னா இந்தியன் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ்னு இருக்கு. இப்போ இது என்னன்னா, இது எல்லாமே அந்த ஸ்கெடியூல் இருக்கிற ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பேங்க்ஸ் தான். ஆனா ஏன் நம்ம இது இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அதோட இன்வெஸ்ட்மெண்ட், அதோட ஷேர் எவ்வளோ இருக்கு. இப்போ 50% மேல கவர்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா இங்க வைப்போம், 50%க்கு மேல பிரைவேட் வச்சிருக்காங்கன்னா இங்க இந்த இதுல பிரிப்போம். ஓகேங்களா? பட் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சேம் ரூல் தான். இப்போ எஸ்பிஐக்கு ஒரு ரூல், ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு ரூல்னால இல்லை. ஆர்பிஐ போட்ட அந்த மொத்த ரூல்ஸையுமே 2 பேருமே தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம ப்ரைவேட் பப்ளிக்னால பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கமர்ஷியல் பேங்க். இப்போ ஸ்கெடியூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வந்து அர்பன் அண்ட் ரூரல்னு பிரிக்கிறோம். அர்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு, இது வந்து யூசிபின்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அது ஃபுல்லாக டைப் பண்ண இடம் இல்லாதனால நான் இப்படி போட்டிருக்கேன். அர்பன்லேயே ஸ்கெடியூல்டு அண்ட் நான் ஸ்கெடியூல்டு நம்ம பிரிப்போம். ஸ்கெடியூல்ல பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேட் இருக்கு, சிங்கிள் ஸ்டேட் இருக்கு. நான் ஸ்கெடியூல்டுமே மல்டி ஸ்டேட் இருக்கு, சிங்கிள் ஸ்டேட் இருக்கு. இப்போ வந்து இங்கே ஸ்கெடியூல்டு நான் கொடுத்துருக்கேன், பட் இங்கே மறுபடியும் நான் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்டுக்குள்ள ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஆக்டுக்குள்ள இருக்கிற ஸ்கெடியூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்குன்னு தனியாக மறுபடியும் இன்னொரு ஆக்ட் போட்டாங்க, அந்த ஆக்ட்ல ஸ்கெடியூல் இருக்கும். அந்த ஸ்கெடியூல்ல வர பேங்க்ஸ் எல்லாம் இங்கே வரும், அந்த ஸ்கெடியூல்ல வராத பேங்க்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு தனியாகவே ஒரு டாபிக் இருக்கு, அதுல வந்து ஒவ்வொரு டைப்பையும் ஃபுல்லா டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ அதனால தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கெடியூல்டு பேங்க்ல அர்பன் இருக்கு, சாரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்ல அர்பன் இருக்கு, அர்பன்ல 2 டைப் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஸ்டேட் அண்ட் மல்டி ஸ்டேட்டுங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க் அடுத்து வர டாபிக்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம அர்பன் பார்த்துட்டோம். இப்போ ரூரல் பார்க்கலாம். ரூரல்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரக்சர், லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு. இது வந்து லோனோட ரீபேமெண்ட் டைமை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு சொல்றோம். ஷார்ட் டேர்ம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு, பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் இருக்கு. ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர்ல அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த கோயம்புத்தூருக்குள்ள மட்டும்தான் அதோட இது இருக்கும், ஐ மீன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். கோயம்புத்தூர்ல ஐ திங்க் சிசிடிசின்னு ஒரு பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன், அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்கோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னா இதுல வந்து டெபாசிட்ஸ் பெருசா வாங்க மாட்டாங்க, பட் அக்ரிக்கு மட்டுமே லெண்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான். இதுவும் நம்ம வந்து தனியாக கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்னு நம்மளுக்கு தனி டாப்பிக்கே இருக்கு, அதில் இன்டெப்த்தாக நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது கோஆப்ரேட்டிவ்ல அர்பன் வரும். அர்பனை வந்து ஸ்கெடியூல் நான் ஸ்கெடியூல்னு பிரிப்போம். அதுக்கப்புறம் ஸ்கெடியூல்டு மல்டி ஸ்டேட் சிங்கிள் ஸ்டேட்னு பிரிப்போம். நான் ஸ்கெடியூல்டு மல்டி ஸ்டேட் சிங்கிள் ஸ்டேட்னு பிரித்தோம். அடுத்து ரூரலுக்கு வந்தோம். ரூரலில் வந்து லோன் ரீபேமெண்ட் டைமை பேஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரக்சர், லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். ஷார்ட் டேர்மில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது, அப்புறம் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் இருக்குது. அதில் லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, பிரைமரி கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதோட நேம் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷனாலிட்டியும் பற்றி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக தான் வரும், அதில் உங்களுக்கு இன்டெப்த்தாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? அதனால அதை நான் தனி டாப்பிக்காக வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதில் நீங்கள் வந்து பேங்கிங்கோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ தான் மேலே இருக்குது, ஆர்பிஐக்கு கீழே கண்ட்ரோல் இருக்கிறது யாருன்னா கமர்ஷியலும் கோஆப்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருக்காங்க. கமர்ஷியலை எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தோம், கோஆப்ரேட்டிவை எப்படி பிரிச்சிருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஏன் பிரிக்கிறோம், அந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசங்கிறது நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்கில் பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்கிங் ஹோப் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஸ்கெடியூல்டு பேங்க் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 இருக்கு. அதில் இருக்கிற ஸ்கெடியூல் 2 அந்த செகண்ட் ஸ்கெடியூல் இருக்கிற ரூல்ஸ் இதுதான். இது வந்து ஓகேன்னு சொல்லி அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க அந்த பேங்க்ஸ். அதனாலதான் ஆர்பிஐ வந்து அவங்கள ஸ்கெடியூல்டு பேங்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா, என்னதான் அவங்களோட ரூல்ஸ் அப்படின்னா, தே பெய்ட் அப் கேபிட்டல் மஸ்ட் நாட் பி லெஸ் தேன் 5 lakh. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் 5 lakh ஆச்சு இருக்கணும். அடுத்தது பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஷுட் நாட் கோ அகேன்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பீப்புளோட வெல்ஃபேருக்காகவும் கொஞ்சம் அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எம்எஸ்எம்இக்கெல்லாம் நாங்கள் லோன் தர மாட்டோம், இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட்டெல்லாம் இவ்வளோ டிரான்சாக்ஷன் வச்சாதான் நாங்கள் ஓப்பன் பண்ண விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான சர்வீசஸ் அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி தே மஸ்ட் பி ஏ கார்பரேஷன். கார்பரேஷன் அப்படின்னா கார்பரேட் பாடியாக இருக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ப்ரைவேட், இல்லைன்னா ஐ திங்க் எல்எல்பி, இது மாதிரி நிறைய டைப்ஸ்ல வரும். அது மாதிரி கார்பரேட்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கார்பரேட் கம்பெனின்னா என்னன்னா, ஒருத்தவங்க ஓனர் இல்லை, ஓனர்ஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ 5 பேர்னா 5 பேருக்கும் அதுல வந்து ஷேர் இருக்கும். அந்த ஷேர் அக்ரிமெண்ட் எல்லாம் வச்சுதான் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் ஓனரா இருக்கக்கூடாது. அதோட மீனிங் இதுதான். கார்பரேஷனா இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுல வந்து ஷேர் ஹோல்டரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்பிஐ நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்னு சொல்றோம். ஆனா எல்லா ஷேருமே கவர்மெண்ட் வச்சிருக்கானா கிடையாது. ஐ திங்க் கவர்மெண்ட்டுக்கு வந்து 55% ஷேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ், அதுக்கப்புறமா ப்ரைவேட்டா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதுதான் கார்பரேட்டுங்கிறது. ஒருத்தவங்க தான் ஓனர்னு கிடையாது, நிறைய பேர் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஓனரா இருக்கணும். ஸோ கார்பரேட் பாடியா இருக்கணும், 5 லட்சத்துக்கு மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், எல்லாத்துக்குமான பேங்கா இருக்கணும். ஓகேங்களா, இவங்களுக்கு அவங்களுக்குன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். இந்த அக்ரிமெண்ட் ஓகே பண்ணனாலதான் அவங்கள எல்லாம் ஸ்கெடியூல்டு பேங்க் நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பேங்கிங்னாவே நேஷனலைசேஷனும் நமக்கு மைண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் 1969 வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரம் கிளாஸ் பேங்கிங் டு மாஸ் பேங்கிங். அதாவது 1969க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மரோ ஒரு விமனோ போயெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே முடியாது. நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும், நீங்க வந்து நிறைய காசு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். லோனும் கொடுக்க மாட்டாங்க பெருசா, பிஸ்னஸ் பீப்புளுக்கே தான் லோனையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் மாறணும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வரணும்னு சொல்லி தான் அப்போ வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஏர்பன் ஏரியாவில் தான் பேங்க்ஸ் வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ரூரல் ஏரியாவை அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ வில்லேஜ் சைடுமே பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் பேங்கிங்கை பற்றின அவேர்னஸ் இருக்கணும், யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அதை நேஷனலைஸ் பண்ணிப்பாங்க, கவர்மெண்ட் பேங்காக மாற்றிப்பாங்க ஷேர்ஸ் வாங்கி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அதை ரூரல் ஏரியா கொண்டு வராங்க, அக்ரிக்கு லோன் தராங்க, விமன் அக்ரி ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஏன்னா மணி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு கண்ட்ரிக்குள்ள, எக்கனாமில மணி சர்க்குலேட் ஆகுது. ஆனா ஒரு சில பீப்புள் மட்டும்தான் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. டவுன் ட்ரோடன் பீப்புள், வல்னரபிளா இருக்கவங்களுக்கு வந்து எதுவுமே போய் சேரல. அதனாலதான் நேஷனலைஸ் பண்றாங்க. அதேமாதிரி ஆப்வியஸ்லி எதுவாக இருந்தாலுமே அர்பன் ஏரியாஸ்லயே எல்லாமே டெவலப்மெண்ட் நடக்குதுங்கனால ரூரல் ஏரியாவுக்குமே டெவலப்மெண்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனலைஸ் பண்றாங்க. இன்னொரு இது என்னன்னா, மிஸ்யூஸ் ஆஃப் கேபிட்டல். இப்போ ப்ரைவேட் பேங்க் இருக்கு, நிறைய ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேர் டெபாசிட் பண்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் வேணும்னே இதை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க் வந்து திவாலாகிற மாதிரி பண்ணிட்டு எங்களால ஃபண்ட்ஸை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேபிட்டலை மிஸ்யூஸ் பண்ணக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான் அப்ப நேஷனலைஸ் பண்ண பேங்க் எல்லாத்துக்கிட்டையுமே பெரிய அமௌண்ட் வந்து இருந்துச்சு, அவங்களோட வேர்த் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு, அவங்க கையில கேபிட்டலும் அதிகமா இருந்துச்சு. பெரிய பெரிய பேங்க்கை தான் நேஷனலைஸ் பண்ணாங்களே தவிர லாஸ்ட்ல போயிட்டு இருந்த எந்த பேங்கையுமே அப்ப வந்து நேஷனலைஸ் பண்ணல. ஓகேங்களா, ஸோ நிறைய அமௌண்ட் வந்து ஒரு கம்பெனி கையில போகுது, பேங்க்குமே ஒரு கம்பெனி தான் இல்லைங்களா. ஸோ கம்பெனி கையில போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அது திவால் ஆயிடுச்சுன்னா பேங்கிங் மேல இருக்கிற ட்ரஸ்டே பீப்புளுக்கு போயிடும். ஸோ கவர்மெண்ட் வந்து இதுல தலையிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சேனலைஸ் பேங்கிங் கேபிட்டல் ஃபார் சோஷியோ எக்கனாமிக் பிளானிங். ஸோ பேங்கிங்களுக்கு கேபிட்டல் வந்து இப்போ ப்ரைவேட் கிட்ட இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவே கவர்மெண்ட் கையில் இருந்துச்சுன்னா வெல்ஃபேருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸோ எப்போ வந்து பேங்க் நேஷனலைஸ் ஆனாலும் மெயினா இதுதான் ரீசனா இருக்கும். ஓகேங்களா.
அடுத்தது ஆர்ஆர்பிஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இப்போ வந்து நேஷனலைஸ் பண்ணியுமே இன்னுமே நிறையா பீப்புள் கிட்ட பேங்கிங் சிஸ்டம் வந்து போய் சேர கிடையாது. இன்னும் நிறையா ஊர்ல வந்து ரீச் ஆக முடியல பேங்கிங்ஸை. அதனால தான் ரூரல் ஏரியாவுக்குனே வந்து ஆர்ஆர்பிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எப்போனா 1975ல கவர்மெண்ட்டோட ஒரு எப்படி சொல்லலாம், டைரக்டிவ்ஸில் ஆர்டர் மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து 1975ல ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பிஸ் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணது என்ன இருந்ததுன்னா பிராத்தமா பேங்க், எங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல. ஓகேங்களா? அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1976ல ஒரு ஆக்டே பாஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி இது தராங்க, ஸ்டேட்டஸ் தராங்க. இந்த ஆர்ஆர்பிஐ யார் வந்து ரெகுலேட் பண்ணுறான்னா ஆர்பிஐயும் ரெகுலேட் பண்ணுவாங்க, நபார்டும் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1982 வரைக்கும் ஆர்பிஐ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நபார்டும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எதுக்குன்னா ரூரல் எக்கனாமிக்காக தான் இது. இப்போ இதோட ஷேர் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆர்ஆர்பி இருக்குன்னா அதோட ஷேர் எப்படி இருக்குன்னா 50% இன்வெஸ்ட்மெண்ட் யார் போட்டிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% போட்டது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், 35% யார் போட்டிருப்பாங்கன்னா ஸ்பான்சர் பேங்க் வந்து போட்டிருப்பாங்க. மோஸ்டா அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிராத்தமா பேங்க்குக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஸ்பான்சர் பேங்க் யாருன்னா சிண்டிகேட் பேங்க். அந்த ஸ்பான்சர் பேங்க் தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? Initially they were for not for profit, but now they are commercially viable institution. ஆரம்பிக்கும் போது நாட் ஃபார் ப்ராஃபிட்ங்கிற மோட்டிவ்ல தான், இல்லைன்னா அந்த ஐடியாலஜில தான் அதை ஓப்பன் பண்ணாங்க. பட் இப்போ வந்து ஆர்ஆர்பியுமே கமர்ஷியலாக தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? எதுவுமே லாஸ்ல போல. ஸோ ஆர்ஆர்பினா 1975 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் ஆக்ட் வருது. ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஓப்பன் பண்றாங்க. ஆர்ஆர்பி வந்து ஆர்பிஐ நபார்டு ரெண்டு பேருமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ரெகுலேட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பேசிஸ்ல தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் ஷேர் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பேங்கிங் டாபிக் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோல கோஆபரேட்டிவ் பேங்கிங் அந்த டாபிக் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எக்கனாமியோட பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. இந்த ஆர்டராக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 or 2 times ரிவைஸ் பண்ணாவே குரூப் 1 லெவல் கொஸ்டின் கூட உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதோட நோட்ஸை வந்து நான் டெலகிராம் சேனலில் எப்போ போல் நான் அப்லோட் பண்ணிடுறேன். தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டஃப்பான டாபிக் இல்லைன்னா ஸ்பீடான ஏதாச்சும் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10 minutes வீடியோமே நான் அப்லோட் பண்ணுறேன் தனியாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.